பாஜக மற்றும் மோடியை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்காததன் மூலம் அதிமுக பாஜகவின் கள்ள கூட்டணி கபட நாடகம் அம்பலமாகிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நாங்குநேரியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஒரே உணர்வு, ஒரே உணவு, ஒரே பண்பாடு, ஒரே தேர்வு, ஒரே தேர்தல், ஒரே வரின்னு ஒரே பல்லவையை பாடிக்கிட்டு இருக்கு பாஜக. இந்த பல்லவையை அனுமதிச்சா ஒரே ஒரு மனிதர் மன்னரா இருக்கிற ஆட்சியா இந்தியா மாற்றப்பட்டு விடும். ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி ஆகியவற்றை பாதுகாக்கிற நமது அரசியல் சட்டத்தையே மாத்திடுவாங்க. நாடு இப்படிப்பட்ட பேராபத்தில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இது பத்தி எந்த கவலையும் இல்லாம, எந்த கொள்கையும் இல்லாம வளைந்த முதுகோடு வலம் வர்றாரு யாரு? பழனிசாமி. பாதம் தாங்கி பழனிசாமி. நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். 10 ஆண்டுகளா ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்து நாட்டை படுகொலியில் தள்ளியுள்ள பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை பற்றியோ பாஜக பற்றியோ கண்டிச்சு பேச பழனிசாமிக்கு தெம்பு இருக்கா? பழனிசாமி அவர்களே, உங்க கள்ள கூட்டணி கபட நாடகத்தில் கூட பாஜக எதிர்க்கிறதுக்கான துணிவு இல்லையா உங்களுக்கு? நெல்லை மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக வழக்கறிஞர் ராபர்ட் புரூஸும் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளராக டாக்டர் தாரகையும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி 9 இடங்களில் போட்டியிடுகிறது. முதல் கட்டமாக 7 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் சனிக்கிழமையன்று அறிவிக்கப்பட்ட நிலையில் திருநெல்வேலி, மயிலாடுதுறை ஆகிய 2 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாமல் இருந்தது. நீண்ட இழுபறிக்கு பிறகு திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதிமுக சார்பில் ஜான்சி ராணி என்பவரும் பாஜக கூட்டணி வேட்பாளராக அக்கட்சியின் துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரனும் களம் காண்கிறார்கள். இடைத்தேர்தல் நடைபெறும் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளராக தாரகே கத்பர்ட் என்பவரை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் வேட்பாளர்களை சசிகாந்த் செந்தில், ஜோதிமணி, விஷ்ணு பிரசாத் ஆகியோர் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது காங்கிரஸ் மூத்த தலைவர் KV தங்கபாலு மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.